பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் யாரு டெய்லி அவஸ்தைப்பட்டு இருக்குது? அப்படி சொல்லாதீங்கப்பா. என்னது அப்பாவா? இந்த உறவை சொல்லி ஒட்டிக்க பாக்குறதெல்லாம் இங்க வேணாம். நான் ஒரு முடிவு பண்ணதுதான். நீ கிளம்புறதுதான் உனக்கு நல்லது. நீ கிளம்பு. தப்பான கேஸ்ல கோர்ட் படி ஏறினவளையெல்லாம் எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிற அளவுக்கு நாங்க ஒன்னும் பெருந்தன்மையானவங்க இல்லைன்னு நீ நினைச்சுக்கலாம். வேணும்னா இது அவகிட்ட கூட போய் சொல்லிக்கும். தப்புங்க. காயத்ரிக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. விஜயன்ற ஒரு அயோக்கியன் அவ வாழ்க்கையில தற்செயலா குறுக்க வந்து. ஓஹோ, இது வேறயா? பாத்தியா வனிதா, ரொம்ப சுத்தம். ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா. என்ன கொஞ்சம் பேச விடுங்களேன். டேய், நீ பேசுறது எங்களுக்கு கேட்க பிடிக்கலன்னு சொல்றல, மரியாதை சொன்னா உனக்கு புரியாது. போடா. சர்ப்ரைஸ் என்ன நம்ம வீட்ல? என்ன ப்ரோ, என்ன அப்படி பாக்குறீங்க? ஏய், என்னடா என்ன நடக்குதுங்க? இவன் உனக்கு எப்படி தெரியும்? ப்ரோவாம் ப்ரோ. எனக்கு இப்படி கேட்டுட்ட? சார் யார் தெரியுமா? நம்ம காயத்ரியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹாஸ்பிடல்ல எனக்கு நல்ல பழக்கமே. நீங்க உள்ள வாங்க ப்ரோ. ஏய், அவன் உள்ள வந்தானா கை கால் உடைக்க வேண்டியது இருக்கு. பரவாயில்லையா? நிறுத்துறா. இங்க என்ன நடந்துட்டு இருக்குது, எப்பேற்பட்ட ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்குதுன்னு உனக்கு தெரியாது. நான் சொல்றேன் டாக்டர். நான் கேக்குறதெல்லாம் என்ன ஒரே நிமிஷம் பேச விடுங்கன்னு தான். உங்க பேரண்ட்ஸ் அதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு புரியல, என்ன ப்ராப்ளம்? காயத்ரிக்கு ஏதாச்சும்? பாய் மூடுறா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு தான் ப்ராப்ளம். இத பாரு, பேசி முடிச்ச கல்யாணத்தை நாங்க வேண்டான்னு முடிவு பண்ணிருக்கோம். இனிமே என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்காது. அக்கா, எதுல கத்துற? இப்ப எது கத்துற? அவ சொல்றது என்ன தப்பு? முதல்ல இவனை வெளியே அனுப்பிச்சிட்டு வா. உனக்கு எல்லா விவரத்தையும் நான் சொல்றேன். சார் ப்ளீஸ் சார், அப்படி பேச வேணாம்னு சொல்லுங்க சார். காயத்ரி ஒரு பாவம் அறியாதவ. அநியாயமா அவன் மேல பழி சுமத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்த வேணாம்னு சொல்லுங்க சார். உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் சார், ப்ளீஸ். என்ன ப்ரோ இதெல்லாம்? என்ன நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ப்ரோ என்ன நடந்தது நீங்க சொல்லுங்க. டேய் கௌதம், அப்பா நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு இவர் சொல்றது பிடிக்கல, நீங்க தயவு செஞ்சு உள்ள போயிடுங்க. நாங்க பேசிக்கிறோம். ப்ரோ என்ன நடந்தது சொல்லுங்க. உங்க அப்பாவும் அக்காவும் நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குடிக்கிறதுக்காக காயத்ரி வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க அவ தங்கச்சி என்னமோ லூசுத்தனமா பேசியிருக்காங்க. என்ன பேசினா? பொண்ணு கௌரிக்கு எதுவுமே தெரியாது சார். அவங்க அப்பா இன்னைக்கு ஆத்திரத்துல பேசினது உண்மை நினைச்சுக்கிட்டு இப்ப வரைக்கும் அதுவே சொல்லிட்டு இருக்கா. காயத்ரி எந்த தப்புமே பண்ணல சார். என்ன நம்புங்க. எந்த கோவில்ல வேணாலும் நான் சத்தியம் பண்றேன். உங்க அப்பா அம்மா இதை கேட்க கூட விரும்ப மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் நடக்காது சொல்றாங்க சார். அதான் நீ சொல்லி முடிச்சிட்டல, இடத்த காலி. அப்பா, இவர் சொன்னதை நான் மனப்பூர்வமா நம்புறேன். காயத்ரி மேல எந்த தப்பும் இல்ல, இருக்கவும் முடியாது. டேய், நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா?
யாருக்கு என்ன வியாதின்னு கைய பார்த்தே கண்டுபிடிக்கிறவனா? யாரு தப்பு செய்யறவங்க யாரு நல்லவங்கன்னு முகத்தை பார்த்து சொல்ல ஏய், தெரியுதா? அவன் நடிக்கிறாடா. அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கப்பா. உண்மையிலே காயத்ரி நல்லவப்பா. உங்களால அதை புரிஞ்சுக்க முடியலன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. டேய் வேண்டாம், இந்த மாதிரி நீ பேசுறது எங்க யாருக்குமே பிடிக்கல. இங்க பாருடா, அவளை மறக்கிறது தான் உனக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. என்னடா யோசிக்கிற? முடியாதுன்னு சொன்னேன்னா உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை. என்னடா பாக்குற? புள்ளைய பெத்தமா தண்டத்துக்கு வளர்த்தமான்னு கடமையேன்னு செய்யற தகப்பன் நான் இல்ல. அப்பா, ஒரு அக்கறை உள்ள தகப்பனா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து செய்யறவனா நானு. அன்னைக்கு என்ன புரிஞ்சுக்காம உன் தம்பி வீட்டு விட்டு ஓடினான். அதே மாதிரி நீ என்ன புரிஞ்சுக்காம நீயும் வீட்டு விட்டு போனா தாராளமா போயிட்டு. எதுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்ல. என்னது அப்பாவா? அன்னைக்கு என்ன புரிஞ்சுக்காம உன் தம்பி வீட்டு விட்டு ஓடணும். அதே மாதிரி நீ என்ன புரிஞ்சுக்காம நீயும் வீட்டு விட்டு போனா தாராளமா போய்க்க. அண்ணே, ஒரே ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க. கொஞ்சம் இருங்க, இப்ப வந்துடுறேன்.
என்னம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்லண்ணா, நீங்க கிளம்புங்க. இந்தாங்க. வெயிட் பண்ணவாமா? இல்லண்ணா பரவாயில்ல, தேங்க்ஸ். என்ன சூர்யா, நீங்க இங்க பார்க்கல? உங்களை கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நானு, காயத்ரி, அப்புறம் ரேணுகா நாங்க அடிக்கடி இந்த பார்க்ல தான் மீட் பண்ணுவோம். நாங்க மீட் பண்ணாத இன்னைக்கு உங்களை இங்க மீட் பண்றது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? என்ன சூர்யா, ஏன் டல்லா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. என்னாச்சு சூர்யா? ஒன்றும் இல்லை, விடுங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. ஐயோ, அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல. அப்போ உடம்பு ஏதாவது சரியில்லையா? மனசு சரியில்லை, விடுறீங்களா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. மனசு சரியில்லைன்னா நானா சுப்பு, தனியா கொஞ்சம் இங்க இருக்கதான் நான் வந்தேன். அப்போ நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? உங்களை இந்த பார்க்ல பார்த்ததோ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? தெரியல, தெரிஞ்சுக்கும் நான் விரும்பல. நான் அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். அப்போ என்ன போன்னு சொல்றீங்களா? போனீங்கன்னா சந்தோஷப்படுவேன். சூர்யா, நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஆக்சுவலா நான் ப்ளீஸ் சுப்பு, எதுவும் என்ன கேட்காதீங்க. நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா சம்மந்தம் இல்லாம நான் ஏதாவது பதில் சொல்லுவேன். அப்புறம் அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்குங்களேன். என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்களேன் ப்ளீஸ். கிளம்புங்க. ஓகே சூர்யா, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நான் உங்களை பார்த்ததோ எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ண தெரியுமா? அதே மாதிரி நீங்களும் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். நான் தான் கொஞ்சம் கிடிஷா யோசிச்சிட்டேன்ல. ஐம் சாரி சூர்யா. சூர்யா, ரேணுகா, ஆண்டி, ஆண்டி,
வாங்க தம்பி. என்ன ஆண்டி, வாங்க மாப்பிள்ளைன்னு வாய் நிறைய கூப்பிடுவீங்க, இப்போ திடீர்னு வாங்க தம்பின்னு ஒரு டிஸ்டன்ஸ் காட்டிட்டீங்களே. இங்க எதுக்கு வந்தீங்க? எதுவா இருந்தாலும் பெரியவங்க பேசிட்டோம், அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம், இல்லனா எடுத்த முடிவை செயல்படுத்திக்கிட்டோம். நீங்க இப்படி வாலண்டியரா இங்க வந்து நிக்கிறது எனக்கு சரியா படல. காயத்ரி, என்னம்மா இதெல்லாம்? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் பேசுறது உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் நான் சரியா பேசிட்டு இருக்கேன்னு தான் நினைக்கிறேன். வீணா யார் மனசுலயும் எந்த ஆசையையும் வளர்த்துக்காம இருக்கிறது தான் நல்லது. ஐயோ காயத்ரி, ஒரு நிமிஷம் என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? எதுக்குங்க? என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? ஐயோ, நான் சொல்ல வரதே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எங்க அப்பா அம்மா என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லைங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை நம்புறேங்க. தப்பு செய்யறவங்க யாரு, அபாண்டமா பழி ஏத்துக்கிட்டு அவசப்படுறவங்க யாருன்னு தெரியாத அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்லைங்க. ஏங்க, யாரோ என்னமோ சொல்லிட்டாங்கன்னு ஒரு வார்த்தை என் மனசுல வச்சுக்கிட்டு எங்க அப்பா என் வாழ்க்கையை தீர்மானிக்க நினைச்சாருன்னா அது சரின்னு ஏத்துக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் இமேச்சுவர் பர்சன் இல்லைங்க. நான் இப்பவும் சொல்றேன்பா, என் பொண்ணு உத்தமி, அவ எந்த தப்பும் பண்ணல. என்னோட அகம்பாவம் தான் நானே அவளை தப்பா நினைச்சுக்கிட்டு இப்படி ஒரு பழிய அவ மேல சுமத்துற மாதிரி செஞ்சுட்டேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அங்கிள். நான் தான் சொல்றேனே, காயத்ரி மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியும். மனசார அதை நான் நம்புறேன் அங்கிள். இங்க பாருங்க அங்கிள், நான் இப்போ சொல்றேன், நீங்களும் காயத்ரியும் சம்மதம் சொன்னீங்கன்னா இப்பவே உங்க பொண்ணு கழுத்துல தாலிய நான் கட்டுறேன். சொல்லுங்க அங்கிள், நான் ரெடி. பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன நினைச்சுக்கிட்டு நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கல்யாணம்ங்கிறது உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா? காயத்ரி, அவர் கேக்குறதுல என்னம்மா தப்பு இருக்கு? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் உன் மேல தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றவரை போய் தப்புமா, இதுதான் இருக்கிறதுலே பெரிய தப்பு. கல்யாணம் ஒரு நிமிஷம், ஆனா வாழ்க்கைங்கிறது அது ரொம்ப பெருசுமா. கழுத்துல தாலி ஏறிடுச்சுன்னா காலத்துக்கும் கஷ்டப்பட போறது யாரு? ஐயோ சத்தியமா அப்படிலாம் இல்லைங்க காயத்ரி. நான் என்ன பண்ணுவீங்க? எனக்காக உங்க அப்பா அம்மாவை தூக்கி எரிஞ்சிருவீங்களா?